பிரெக்னென்ட்டா இருக்க உங்க வைஃப் திடீர்னு காரணமே இல்லாம அழறாங்க, ரொம்ப எரிச்சல் அடையறாங்க, பதட்டப்படுறாங்க அப்டின்னா, பயப்படாதீங்க. அவங்களோட பாடியில நடக்கிற நெறைய ஹார்மோனல் சேஞ்சஸ் அதுக்கு காரணமா இருக்கலாம். அது மட்டும் இல்லாம தன்னோட பேபிய பத்திய ஒரு இன்செக்யூர் ஃபீலிங் எப்டி இருக்கு பேபி? ஆம் இந்த பிரெக்னன்சி எப்டி போப்போது? அந்த மாரி ஒரு ஃபியர் கூட அதுக்கு முக்கியமான காரணமா இருக்கலாம். இந்த மாதிரி இருந்ததுன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்க அவங்களோட நெறைய டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. எப்பலாம் டைம் கிடைக்குதோ, அப்ப அவங்க பேபி எப்டி இருக்காங்க? அவங்க எப்படி இருக்காங்க? என்ன சாப்பிட்டாங்க? அப்படின்ற விஷயங்கள வந்து அவங்க கிட்டயே பேசுங்க. அது அவங்களுக்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ வந்து குடுக்கும். 2வது அவங்களோட டாக்டர் கிட்ட இந்த மாரி அவங்க பிஹேவ் பண்றாங்க அப்படின்றதையும் சொல்லுங்க. ஸோ டாக்டர் அவங்களுக்கு நெறைய கான்ஃபிடன்ஸ் குடுக்குறப்போ, அவங்க வந்து பெட்டரா ஃபீல் பண்ணுவாங்க. 3வது அவங்க தனியா வீட்ல இருக்காங்களா? அப்படின்றத பார்த்துக்கோங்க. நெறைய நியூக்ளியர் ஃபேமிலீஸ் இருக்கு. அந்த மாரி இருக்கிறப்போ வைஃப் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் தனியா வீட்ல இருக்கப்ப இந்த மாரி ஒரு கஷ்டங்கள் ஏற்படலாமா அவங்களுக்கு. அப்ப கொஞ்ச நாள் வந்து அவங்க அம்மா வீட்டுக்கோ, இல்ல வந்து உங்க வீட்லயே கூட யாராவது இருக்கிற மாரியோ வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா, அவங்க மென்டலா பெட்டரா இருப்பாங்க. நீங்க பிரெக்னன்ட்டா இருக்கீங்க அப்படின்னா, இந்த வீடியோ உங்க ஹஸ்பண்ட்க்கு ஷேர் பண்ணுங்க.